மாலை முழுவதும் ஒரு சிறிய கிராமத்தில் 3 சிறுவர்கள் தங்களது வாழ்வின் மிக முக்கியமான அத்தியாயத்திற்காக நெருங்கிக் கொண்டிருந்தனர். அவர்களில் முதலில் அபி ஒரு அறிவாளி மற்றும் புத்திசாலி சிறுவன். அவன் உலகின் அழகையும் ஆழ்ந்த சிந்தனையும் விரும்புவான். இரண்டாவது வீணா தன்னம்பிக்கை மிகுந்தவள், எப்பொழுதும் புதிய சவால்களை எதிர்கொள்வதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவள். மூன்றாவது கார்த்திக் ஒரு அமைதியான சிறுவன், ஆனால் உள்ளுக்குள் மிக ஆழமான கனவுகளை கொண்டவன். ஒரு நாள் 3 பேரும் கிராமத்தின் பக்கவாட்டில் இருக்கும் பழைய கோயிலுக்கு செல்வதற்காக முடிவு செய்தனர். அந்த கோயில் பற்றி கிராமத்தில் பல வரலாறுகள் இருந்தன. அந்த இடத்தில் ஒரு புனித மந்திரக்கல் இருந்தது என்று கூறப்பட்டது. அதனால் அவர்கள் அனைவருக்கும் ஒரு சிறப்பு சக்தியை தர முடியும். படிவத்தை தரிசித்து மூவரும் பயணமாக முனைந்தனர். கோயிலுக்கு செல்லும் வழியில் பல சோதனைகளை சந்திக்க வேண்டியிருந்தது. முதல் சோதனை ஒரு பிரம்மாண்டமான காடு. அது மிகுந்த இருளிலும் மரங்களில் இருந்து வரும் சிறு ஒலிகளும் அவர்களை பயமுறுத்தின. இது சின்ன விஷயம், நாமால் கடந்து போக முடியும், வீணா தன்னம்பிக்கையுடன் கூறினாள். ஆபியும் கார்த்திக்கும் உடனே உடன்பட்டனர். அவர்கள் ஒன்றாக அச்சமில்லாமல் அந்த காடை கடந்து சென்றனர். அடுத்த சோதனை கங்கை என்ற ஒரு பெரிய நதியை கடக்க வேண்டும். நதியின் நீரின் ஓசை அவர்கள் மனதை கலக்கியது. அப்போது அபி கூறினான், நாம் ஒவ்வொருவரும் நம் மனதில் சமநிலை வைத்துக் கொண்டால் நதியை எளிதாக கடக்க முடியும். மூவரும் அதன்படி செயல்பட்டார்கள். அவர்கள் ஒற்றுமையுடன் கங்கையை கடந்து வெற்றி பெற்றனர். கடைசியாக அவர்கள் கோயிலுக்குள் நுழைந்தார்கள். அந்த மந்திரக்கல் அவர்களுக்கு எதிரே பிரகாசமாக மிளிர்ந்து கொண்டிருந்தது. மூவரும் கலவையான உணர்வுகளுடன் அதை தரிசித்தார்கள். அப்போது கல்லில் இருந்து ஒரு அமானுஷ்ய ஒலி கேட்டது. நீங்கள் மூவர் எத்தனை தைரியமாக சோதனைகளை கடந்து வந்தீர்கள். இப்போது உங்களுக்கு ஒரே ஒரு விருப்பம் தரப்படும் என கல் பேசியது. ஆபி தன் அறிவை கொண்டு கற்றதற்கு ஒரு அற்புத திறமை வேண்டும் என்று கேட்டான். வீணா தனது செயல்களில் மிகுந்த நம்பிக்கை காட்ட வேண்டும் என்று வேண்டினாள். கார்த்திக் தனது உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வரும் கனவுகளை நனவாக மாற்ற வேண்டும் என்று விரும்பினான். மந்திரக்கல் அதை ஏற்றுக்கொண்டது மற்றும் மூவரும் தங்களது விருப்பங்களை பெற்றார்கள். அவர்களது வாழ்க்கையில் முன்னோக்கி செல்ல அவர்கள் தங்களின் புதிய சக்திகளுடன் தன்னை முழுமையாக மாற்றிக்கொண்டனர். இவ்வாறு அவர்கள் மூவரும் தங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு சோதனையையும் எதிர்கொண்டு தங்கள் தனித்துவங்களால் உலகிற்கு ஓர் எடுத்துக்காட்டு ஆவதாக ஆனார்கள். கதை முடிவு. இதனால் ஒரு நல்ல நண்பரின் துணையோடு நம் பயணத்தின் ஒவ்வொரு நிமிடத்திலும் நம்பிக்கையும் துணிவும் முக்கியம் என்பதை கற்றுக்கொள்ளலாம்.